வெண்டைக்காய் ஒரு ஃப்ரை, ஒரு வதக்கல் அப்படின்னு வச்சுக்கலாம். இதனுடைய பிசுபிசுப்பு தன்மை போகிறதுக்காக நம்ம எண்ணெயை நிறைய போட்டு ஃப்ரை பண்ணுறோம். என்னோட அம்மா கூட அந்த வெண்டைக்காய் வறுவல் வச்சாங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையில சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். 1 கிலோ வெண்டைக்காய் போட்டாங்கன்னா எங்களோட சிஸ்டர் பிரதர் எல்லாத்துக்குமா ஒரு 3 பேர் நாங்கள் சேர்ந்து ஆளுக்கு இவ்வளோ வர்றதுக்கே 1 கிலோ போடணும். அந்தளவுக்கு அட்டகாசமான சுவையாக இருக்கும். ஆனாலும் இதை அப்படி நம்ம சாப்பிடும்போது அதோட முழு சத்தை இழக்கிறோம். நீங்கள் உடனே ஆஃப் பண்ணிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க. ஏன்னா இதில் பெக்டின் அப்படிங்கிற ஒரு கொழப்பான ஒரு சத்து இருக்குது. அந்த பெக்டின் என்னென்ன வகையில் அது நமக்கு உபயோகமாக இருக்குன்னா, அதாவது முதல்ல இந்த பெக்டின்ங்கிறது ஒரு நீரில் கரையக்கூடிய ஒரு நார் சத்து. இது இந்த ஒரு கொழப்பு இருக்கிறது. இது இயற்கை நமக்கு தந்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதனுடைய அந்த கொழப்பு தன்மை குடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பாக்டீரியாஸை வெளியே இழுக்கிறது. அதுபோல் நம்மளோட இறப்பையில் ஜீரணமாகாமல் அது எதிர்கழிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்கள், அந்த விஷயத்தை வெளியே தள்ளுறது. அதுபோல் மலக்குடலில் அந்த பெருங்குடலில் இருக்கக்கூடிய அதில் அந்த நீர் சத்துவத்தெல்லாம் ரத்தம் வழியாக அதை உறிஞ்சதுக்கப்புறம் அந்த மலம் இறுகி அது மலை வாய்க்கு தள்ளாமல் அப்படி இருக்கும். அதுபோல் நேரங்கள்லாம் இந்த பெக்டின் தான் அவ்வளவு ஒரு அந்த நார் சத்து, நீரில் கரையக்கூடிய அந்த பெக்டின்கிற நார் சத்து அதை லெகுவாக அந்த மலை வாய்க்கு தள்ளக்கூடியது. அதுபோல் ஒரு அற்புதத்தை நாம் தெரிஞ்சுக்கும் போது இந்த வெண்டைக்காய், அந்த காலத்துலேயே நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க வெண்டைக்காய் சாப்பிட நல்லா மூளை வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அளவுக்கு நம்மளோட உடல் உறுப்புகளை ஜீரண மண்டலத்தில் சரி பண்ணும்போது நம்மளோட கான்சியஸும் சரியாக இருக்கும். குழந்தைகளுக்கு நான் சொல்கிறேன். இது என்னென்ன வியாதிகளை சரி பண்ணுது அப்படின்னா, நீரிழிவை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்குது. நீங்கள் நிறைய முன்னாடியெல்லாம் கூட வாட்ஸ்அப்பில் நிறைய செய்திகள் வரும். 2 வெண்டைக்காயை கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போடுங்க, 8 மணி நேரம் ஊறணுன்னு காலையில் எழுந்து பார்க்கும்போது அந்த ஜெல்லி போல் அந்த இருக்கக்கூடிய அதை குடிங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் உண்மைதான். ஏன்னா அது அப்படி ஒரு ஜெல்லி ஃபார்மில் வந்துடும். தண்ணியும் அதுவும் சேரும்போது அதை குடிக்கும்போது கூட ஒரு அற்புதமான சுவையை தரும். அந்த வளவளப்பே உங்களுக்கு தெரியாது. அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் குடிக்கலாம். நீரிழிவு தள்ளி போகலாம் இல்லையா? நீரிழிவு இல்லாதவங்களும் நீங்கள் குடிச்சிக்கலாம். அதே போல் அதாவது இரத்த அழுத்தம் சமன்பாட்டுக்குள்ளே வரும். ஹை ப்ரெஷர் இருக்கிறவங்க, முதல்லலாம் நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது ஒரு 60 வயசானால் அந்த பக்கத்து வீட்டு அத்தை மாமா நம்மளை அந்த ப்ரெஷர் மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை, 30 வயதுலேயே நம்மளுக்கு ஹை ப்ரெஷருங்கிறது வந்துடுது. கேட்டால் நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு இந்த நீரிழிவும் சரி ஹை ப்ரெஷரும் சரி அந்தளவுக்கு நம்மளை பாடாப்படுத்துது. கண்டிப்பாக இந்த வெண்டைக்காயை எந்த ரூபத்திலையாவது எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இந்த வெண்டைக்காய் வதக்கல் நல்லா அந்த பிசுபிசுப்பு தன்மை போகாமல், ஆனால் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக, அந்த பிசுபிசுப்பு உங்களை ஒரு பிரச்சனை பண்ணாது. உங்களோட மனசுக்கும் வாய்க்கும் டேஸ்ட்டுக்கும் அதுபோல் அருமையாக இருக்குது. அதே போல் கேன்சர் நோயாளிகளுக்கு இந்த பெக்டின்கிற இந்த சத்துவத்தை ரொம்ப யூஸ் பண்ணுறதாகவும் நமக்கு தகவல்கள் வருது. கண்டிப்பாக எல்லா நோய்க்கும் ஒரு நிவாரணமான இந்த வெண்டைக்காயை நம்ம வாரம் ஒரு முறை ஒரு 1/4 கிலோ ஒரு நபர் சாப்பிட்றது போல் அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மெத்தட் செய்கிறதுல வெண்டைக்காய் சுருக்கமே ஆகாது. போட்ட அளவே இருக்கும். ஒரு 200 கிராம் இந்த அளவு வெண்டைக்காயை அரிஞ்சுக்கிறோம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அப்படி ஜென்டிலாக பெசரி விட்டுறோம். ஆவி காட்டி எடுக்கிறோம். 3 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். 2.5 நிமிஷத்துலேயே வெந்துடும். கொஞ்சம் சூடாக தண்ணி இருந்ததுன்னா 40% ஃப்ளேமில் வெந்துருச்சு. 2.5 நிமிஷத்தில் இதை எடுத்து அந்த ஒரு பவுல்லே கொட்டிக்கிறோம். பாருங்கள், அதனுடைய அந்த சைஸ் குறையவே இல்லை பாருங்கள். ஆனால் வெந்துருச்சு. உப்பு அதில் ஏறிடுச்சு. இப்போ பெக்டின் அதுக்குள்ளே அப்படியே தான் இருக்குது. ஆனாலும் பெரிய ஒரு வளவளப்பை உங்களால் உணர முடியாது. இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். நீங்கள் புளிக்குழம்பெல்லாம் செய்கிறது, சாம்பார் செய்கிறது கூட இந்த சிஸ்டத்திலே பண்ணுங்கள். அதாவது ஆவியில் வேக வச்சு சட்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு உளுந்து தாளித்து வருது பாருங்கள். பச்சையும் கூட மாறாமல் இருக்குது பாருங்கள். வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை
இந்த இடத்துல சின்ன வெங்காயம் போடும்போது இன்னும் சத்து கூடுதலாக இருக்கும். இப்போ நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே கொஞ்சமாக உப்பு போடும்போது அந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு. இப்போ 80% வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஆவியில் வேக வச்ச வெண்டைக்காய்களை போடுறோம். இது அந்த பெக்டின் முழுக்க 100% இதில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அதை குறைச்சிக்கிறோம். குறைக்காமல் இருக்கிறது தான் நல்லது. குறைச்சிக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் போடுறோம். இந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். குடல் நோய் உள்ளவங்க, புண்ணு உள்ளவங்கெல்லாம் இந்த பெக்டினை முழுசாக சாப்பிட பழகிக்கணும். இப்போ வரமிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காயப்பொடி போட்டுக்கிறோம். அதனால் ஜென்டிலாக அப்படியே அடியிலேருந்து அப்படி கலந்து கொடுக்கும்போது வெண்டைக்காய்கள் உடையாது. அப்படியே பரத்தி வச்சிட்றோம். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம பார்க்கும்போது நல்லா வரன்னு அடியில் இருக்கும் பாருங்கள். இந்த அளவுக்கு இதான் நான் ஃப்ரை வித்து வதக்கல்னு சொன்னேன். இப்போ தேங்காய் மல்லி இலை போட்டுடுறோம். நல்லா இதையும் ஜென்டிலாக பெரட்டி கொடுத்து பவுலுக்கு எடுத்துடுறோம். தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப உன்னதமான, அதுவும் உங்களுக்கு வயிற்று புண்ணுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆபத் பாந்தவன்னே சொல்லலாம். இந்த பெக்டின் சுவை மாறாமல், இந்த சத்து மாறாமல் செய்ய இனிமேலாவது தெரியும் நேரத்திலேருந்து நாம் கற்றுக்கலாம். அத்தனை வியாதிகளுக்கும் இது ஒரு மலிவான மருந்தாக நமக்கு இயற்கை தந்திருக்கு.